ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட்னு சொல்லலாம். வீட்டுக்குன்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு கேஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன கேஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெட் வாஷர். ஸோ இந்த வாஷர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கு, காரு, வீட்டுக்கு எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரென்ச் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது கைஸ். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 months யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதோட ரிவ்யூ வீடியோ தான் எனக்கு போட போகிறேன். ப்ளஸ் அன்பாக்சிங்கும் உங்களுக்கு போட்டுறேன். ஆல்ரெடி நான் எடுத்துகிட்டு அன்பாக்சிங் அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் போட போகிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இது எப்படி வேலை செய்யுது, எப்படி கனெக்ட் பண்ணணும் அண்டு எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி காலேஜ்லேருந்து அப்படியே வந்தோடனே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு வெளிச்சம் போயிடும், அதுக்கப்புறமா ஈவினிங் நல்லா வெளிச்சம் போயிடும், சீக்கிரமாக காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணணும், என்ன இது பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வரலாம். இது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் பிராண்ட், இது ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் எங்கே வேணால் சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து ஸோ வாங்க அன்பாக்சிங்க்கு போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இது செம்ம வெயிட்டுங்க. இதுதான் மோட்ரு. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் இது ரொம்ப வெயிட்டு. இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்லெட்டு. ஆக்சுவலி இதில் தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். கீழே இருக்கிறது தெரியாதுன்னு தெரியல. ஸோ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கொடுக்கணும், மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்று. ஸோ இது ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டர், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காரில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டயர் மக்காட் கீழே அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்படியே திருப்பிங்கன்னா டைட் ஆகிடும். ஆக்சுவலி நீங்கள் இதில் இன்னும் என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கா. ஏன்னா அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஃபிட் ஆகலை அப்படின்னா லீக் ஆகும். அதனால் இங்கே வர ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இன்லெட். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு போட்டுக்கணும். இப்போ தெரியுதா, இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே போட்டு இந்த பக்கெட்டில் விடணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஜாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இதை திறந்தீங்கன்னா உள்ளே ஜாயின் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணோம். இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை எடுத்து அப்படியே வச்சு கொஞ்சம் டைட்டாக அந்த ஒரு கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அது வந்துச்சுன்னா நல்லா போய் உட்காந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ கீழே உள்ள பாட்டு அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பக்கெட்டில் போட்டுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேபிள். இந்த கேபிள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 5 meters இதில் பார்த்தீங்கன்னா இது கேபிள் இருக்கும். ஒரு அவுட் சைடு எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே தள்ளிடணும். ஏன்னா இது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய் ஜாயிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இதை வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கோங்க. முக்கியமானது நல்லா டைட்டாக இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் லீக் ஆகக்கூடாது, அதனால் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலை அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல, இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் நாசில். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே மாறும். ஆக்சுவலி போட்டு தான் காட்ட முடியும். இதில் என்ன ஒரு இதுனா, இது நடுவில் நாசில் இருக்குது பாருங்கள். இதில் வந்து அப்பப்போ டஸ்ட்டு சேர்ந்துச்சு அப்படின்னா மோட்ரு ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு வாட்டி அப்படி தான் ஒர்க் ஆகலை. என்ன போய் பார்க்கும்போது இதுக்குள்ளே மண்ணு போய் சேர்ந்துட்டு இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியுதா, நடுவில் அட்ஜஸ்ட் ஆகுது தெரியுதா. ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் வேணுமோ அவ்வளோ ஃபோர்ஸ்க்கு நம்ம டைட் பண்ணிக்கலாம். சேம் நம்ம மோட்டரில் யூஸ் பண்ண மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி லாக் ஆகணும். லாக் ஆனதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே டைட் பண்ணுங்கள்.
ஏன்னா இது முக்கியமானது. ரொம்ப டைட்டாக இருக்கும், கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட ப்ரெஷர் ஒழுங்காக வராது. இன்கேஸ் இந்த பைப்பில் லீக் இருந்தது அப்படின்னா ப்ரெஷர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசி பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,900 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு நல்ல வர்த்தான ப்ராடக்ட்டு. ஆர்பிஎம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 வாட்ஸு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 பார். ஸோ அப்போது எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது அமேசான் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரல. இப்போ ரேட் எவ்வளோன்னு எனக்கு ஆக்சுவலி தெரில, பட் நான் உங்களுக்கு லிங்க்கு கீழே தரேன், அது கிளிக் பண்ணி வேணால் வாங்கிக்கோங்க. ஸோ இதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் லைவாக வாட்ச் பண்ணி காட்டுறேன்.